எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிளா ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்கிட்டு வந்த மீனை கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மீன் கழுவும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒரு பேன்ல 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வரமிளகா 5 இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆஃப் குக் ஆனன்னு அதுக்கு தேவையான மசாலாலாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, சீரகம் 1 டீஸ்பூன், கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு தனியா வச்சுக்கலாம். ஒரு சைடு நம்ம மீன் குழம்புக்காக நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம சாப்பிட்றதுக்காக குக்கர்ல அரிசி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், கருகாப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலாலே தண்ணி இருந்துச்சு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம தலைவனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தலைவனை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அழுங்காம குலுங்காம ஒரு தட்டத்தை எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல கருகாப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு ½ அன் ஹவர்ல அந்த மீன் நல்லா வெந்திருக்கும். உங்க வீட்லயும் இதே மசாலா வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.